தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. நன்மைகள் பெருகிடவே, தீமைகள் விலகிடவே, நன்மைகள் பெருகிடவே, தீமைகள் விலகிடவே, கிருபைகள் தொடர்ந்திடவே, நித்தமும் துதி மனமே, அவர் கிருபைகள் தொடர்ந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. வாதைகள் நீங்கிடவே, பாடுகள் மாறிடவே, வாதைகள் நீங்கிடவே, பாடுகள் மாறிடவே, கிருபைகள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, அவர் கிருபைகள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. காரிருள் நீங்கிடவே, கவலைகள் அகன்றிடவே, காரிருள் நீங்கிடவே, கவலைகள் அகன்றிடவே, வெளிச்சங்கள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, வெளிச்சங்கள் நிறைந்திடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. கட்டுகள் அருந்திடவே, வேதனை நீங்கிடவே, கட்டுகள் அருந்திடவே, வேதனை நீங்கிடவே, வல்லமை விளங்கிடவே, நித்தமும் துதி மனமே, அவர் வல்லமை விளங்கிடவே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே, உன் தேவனை துதி மனமே, நித்தமும் துதி மனமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஜெபதனியின் ஜெப நேரத்திற்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மேலான காரியங்களை கற்றுக்கொள்ளவும், எவ்விதமாய் தேவனோடு நாம் உறவு கொள்ள முடியும் என்பதையும் இந்த ஜெபதனியின்
ஜெப நேரம் மூலமாய் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இன்றைக்கு அவ்விதமான ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள தேவன் வழி திறப்பாராக. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வாக்கியத்திலே, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பு பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இங்கு பார்க்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போதே, ரொம்ப நேரம்லாம் ஆகலை, அவங்க தொடங்கினவுடனே they started praising the Lord, உடனடியாக கர்த்தருடைய வல்லமை இறங்கி அங்கு கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டது. ஒருவருக்கொருவர் விரோதமாய் எழும்பினார்கள். ஒருவருக்கொருவர் அழிந்து போகத்தக்கதான காரியங்கள் நடைபெற்றது. அப்ப இன்றைக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற பல காரியங்கள் விரோதமாய் இருக்கலாம். சத்துருவினுடைய காரியங்கள் எல்லாம் நொறுங்கி போக வேண்டும், அழிந்து போக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலே தேவனை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு விரோதமாக இன்றைக்கு சூனியங்கள் இருக்கிறது, எனக்கு இப்படி செய்துட்டாங்க அப்படி செய்துட்டாங்க என்று கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் இருக்கும். மறைவாய் வைத்த கன்னிகள் இருக்கும். நமக்கு விரோதமாய் தந்திரமாய் மந்திரமாய் செய்கிற காரியங்கள் உண்டு. ஆனால் இவைகளெல்லாம் நாம் தேவனை துதிக்கிற மக்களாய் மாற வேண்டும். நாம் எப்பொழுதெல்லாம் தேவனை துதிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். வேதத்தில் அநேக இடங்களிலே துதியை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவன். நீங்கள் துதிக்க ஆரம்பித்த உடனேயே அவரை உங்கள் மத்தியிலே அழைத்து கொண்டு வருகிறீர்கள். அவரை உங்கள் மத்தியிலே அழைத்து கொண்டு வருகிறீர்கள். சங்கீதம் 34ஆம் சங்கீதத்திலே தாவீது எழுதின அந்த சங்கீதமானது தன்னுடைய எல்லா சத்துருக்களுடைய கைகளுக்கும் விலைக்கு விடுவித்த பொழுது எழுதின சங்கீதம் பார்க்கிறோம். அவன் அதை குறிப்பிட்ட பொழுது விசேஷமாக அவன் ஒரு வேஷம் மாறி அங்கு ஒரு நடிப்பின் மூலமாக அந்த ராஜா அவனை துரத்தி விடுகிறதை பார்க்கிறோம். அவனை தண்டிக்க முயற்சித்த எண்ணங்கள் மாறி, இருக்கிற பைத்தியக்காரர் போதாதா என்று சொல்லி அவனை விரட்டின நிகழ்ச்சி. அபிமெலேக்கு அன்றைக்கு அவனை அடித்து போட்டிருக்கலாம். ஆனால் வேஷம் மாறின தாவீது ஒரு பைத்தியக்காரனைப் போல அவன் ஒரு நாடகத்தை செய்கிறதை பார்க்கிறோம். அதிலே அவன் சிறந்த காரியம், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சத்துருக்களுக்கு மத்தியிலே ஜெயங்கொள்ள வேண்டுமானால், சத்துருடைய தந்திரங்கள் அழிந்து ஒழிய வேண்டுமானால், சத்துருடைய எல்லா விதமான எல்லா பிரயாசங்களும் ஒழிய வேண்டுமானால் கர்த்தரை துதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அநேக நேரங்களிலே அவரை துதிப்பது கிடையாது. ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வாக்கியத்திலே, இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். அநேக நேரங்களிலே கர்த்தருக்கு அது பிரியமான ஒரு செயல் என்று அறியாது இருக்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம மற்ற காரியங்கள்லாம் செய்கிறோம், இது அவருக்கு பிடித்தோம், இதுக்கு பிடித்தோம். ஆனால் வேதம் சொல்லுது, தாவீதுடைய அனுபவத்தில் பார்க்கிறோம், தெளிவாய் சொன்ன காரியம் இதுதான். சங்கீதம் 69ஆம் சங்கீதம் அதிலே 31ஆம் வாக்கியம், 31ஆம் வாக்கியம், தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். ஆகவே நாம் பிரியமான ஒரு காரியத்தை செய்கிறோம்.
இந்த துதித்தல் பெருக பெருக தேவனுடைய பிரசன்னம் பெருகும். தேவனுடைய பிரசன்னம் பெருகுவதனாலே சத்துரு வெட்கப்பட்டு போவான், சத்துரு விழுந்து போவான். ஒரு முறை ஒரு சகோதரிக்காய் ஜெபிக்க சென்றேன். தேவ ஆவியார் நடத்தினார். அவே அந்த சகோதரின் வீட்டிற்கு நானும் என்னுடைய பிரதர்களாகவும் சென்றோம். பிரதர்களாகவும் சென்றபோது அந்த அம்மா நல்ல தலைவரிச்சு போட்டுட்டே, ஜெபிக்க வந்துட்டீங்களா அப்படி என்று கேட்டது. அப்படி சொல்லி அதை ஆட ஆரம்பித்த உடனே என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஒரே ஒரு சத்தம் தான் கேட்டது, துதி. துதி என்ற சத்தம் கேட்ட உடனே தேவனை துதிக்க ஆரம்பித்தேன். இது ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக என்னை கர்த்தர் நடத்தினார். அந்த சகோதரிக்காய் துதிக்க ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே அந்த மகளுக்குள்ளாக இருந்த அவ்வளவு ஆக்ரோஷமும் அவ்வளவு எதிர்ப்பு தன்மையும் அடங்கியது. கொஞ்ச நேரம் கழித்து அவர்களும் இயேசு கிறிஸ்துவே என்னை மன்னியும், இயேசு கிறிஸ்துவே எனக்கு இறங்கும் என்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். அதோடு அவருடைய வாழ்க்கையிலே அன்றைக்கே கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். நான் யோசித்து பார்த்தேன், துதியின் வல்லமை இதுதான், துதியின் வல்லமை இதுதான். நீங்கள் துதிக்க துதிக்க சத்துரு வீழ்ந்து போவான், அழிந்து போவான், அவன் ஒழிந்து போவான். அவன் இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையிலே சத்துருவை மேற்கொள்வதற்கு முதலாவது நம்முடைய வாயிலே கொடுக்க வேண்டிய காரியம் முதலின் கனியாக ஸ்தோத்திர பலிகள். அதோடு சங்கீதம் 147 சங்கீதம் 1 வாக்கியத்திலே, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. துதிக்கிறது, தேவனை துதிப்பது. அநேக நேரங்களில் நம்ம துதியாதபடி இருக்கிறோம். இன்றைக்கு உலக மக்கள் சொல்றாங்க முகஸ்துதி என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் தேவன் செய்த நன்மைகளை அறிவதோடு மாத்திரமல்ல, அதை செய்ய வல்லவர் என்று சொல்லி அவரை புகழ்வது, போற்றுவது மிக முக்கியமான காரியம். அவரை துதிக்க துதிக்க அவர் சரியான காரியங்களை செய்து துதியின் மத்தியிலே வாசமடைகிற தேவன் உங்கள் எல்லைகளை மகிழ்ச்சியினாலும் ஆசீர்வாதத்தினால் அவர் முடிசூட்டுகிறவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இன்பமான காரியம். அது ஏன் இன்பமான காரியம் என்று சொன்னால், நம்முடைய சிந்தைகள் சிதைக்கப்படாதபடி இருப்பதற்கு, நம்முடைய எண்ணங்கள் சிதறி போகாது இருப்பதற்கு இந்த துதியானது உள்ளத்தில் பெருக வேண்டும். துதி பெருக 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 உள்ளத்தில் உள்ள வீணான எண்ணங்கள், வீணான சிந்தைகள், வீணான பொறாமையின் காரியங்கள் எல்லாம் விலகி கிறிஸ்துவின் அன்பு நிறைவாய் பெருகிவிடும். அவை இன்றைக்கு நாம் தேவனை துதிக்கிற துதியிலே நிறைவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். குறைவின்றி வாழத்தக்கதான நல்வாழ்வை பெற்றுக் கொள்வோம். துதிப்பதற்கென்று சொல்லி நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த யோசபாத்தை போல பாடகரை துதிகளை ஏறெடுக்க முன் நிறுத்தினது போல நம்முடைய வாழ்க்கையை செய்வோம். இன்றைக்கு நாம் தேவனை துதிக்கிற துதியினால் நிறைவோம். சத்துரு வெட்கப்பட்டு போகும்படியாக, அவர் கிரியை செய்யும்படியாக சமுத்திரை காத்திருப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த ஜெப நேரத்திலே உடைய வல்லமை வெளிப்படட்டும். நீர் ஒருவரே சகாயர். உம்மை துதியினால் நிறைந்து நிறைந்து நாங்கள் போற்றி புகழும்போது கர்த்தாவே, நீர் வல்ல பெரு காரியங்களை எங்களுக்காய் செய்கிற தேவன். துதி சத்தத்தை கேட்கும் போதே
சத்துரு வெட்கப்பட்டு ஓடி போவான் என்பதை அறிந்திருக்கிறோம். இந்த நாள் முதல் கொண்டு கர்த்தாவே, நாங்கள் துதிப்பதை விட்டு விடாதபடி துதியில் நிறைந்த உள்ளத்தோடு எண்ணத்தோடு எங்கள் நேரத்தை உமக்குள் செலவிட எங்களுக்கு உதவி செய்யும். உடைய கிருபை பெருகட்டும், தயவு நிறையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.